பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறது. என்னுடன் எங்களுடைய மாநில துணைத் தலைவர் திரு விபி துரைசாமி அவர்களும், மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்களும், ஊடகப் பிரிவினுடைய தலைவர் திரு ரங்கநாயகுல் அவர்களும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எப்படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கிறதோ அதுபோல் ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு ஊழியர்களுக்கான அரசு பணி சேர்வதற்கான தேர்வுகள், அந்த தேர்வுகளுடைய கேள்வித்தாள்கள், வினாத்தாள்கள், வினாக்களெல்லாம் லீக் செய்யப்பட்டு கசிய விடப்பட்டு, கேள்வித்தாள்கள் கசிய விடப்பட்டு, அந்த மார்க் ஷீட் திருத்துதலில் கூட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஒவ்வொரு நபரிடமும் அந்த தேர்வு எழுதுவதிலும் 15 லட்சம் 20 லட்சம் என்ற அளவிலே மிகப்பெரிய ஊழல், அந்த குண்டர்களுடைய ஆட்சி என்று நாம் சொல்கின்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, அந்த குண்டர்களுடைய ஆட்சியில் அந்த மாநிலத்தில் சுதந்திர இந்தியாவில் வரலாறு காணாத அளவிற்கு மிக மோசமான ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 90 மார்க் மதிப்பெண் பெற்றவர்களுக்கெல்லாம் தேர்வாகவில்லை, ஆனால் 40 மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை, அதிருப்தியை உருவாக்கியதோடு மாணவர்கள் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அங்கே அமைதியான முறையில், மிகவும் அமைதியான முறையில், யாரையும் எதிர்த்து எந்த கோஷங்களையும் எழுப்பாமல், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பாமல், வன்முறையில் ஈடுபடாமல், அமைதியான முறையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். நேற்றைய தினம் அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகளை, முதலமைச்சரை சந்திப்பதற்காக சட்டசபைக்கு நாங்கள் செல்கிறோம் என்ற பொழுது அங்கு அவர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்யப்பட்டு, அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு, அவர்களை வாட்டர் கேனான் என்று சொல்லப்படுகிற தண்ணீரை பீச்சடித்து, அதே மாதிரி அங்கு இருந்த மாணவிகள் பலரிடம் மோசமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில கருங்காலிகள் நடந்து கொண்ட விதம் என்பதெல்லாம் உண்மையிலேயே பதைபதைப்புக்குரியவை. பாரதிய ஜனதா கட்சி ஜார்க்கண்ட் மாநில குண்டர்களுடைய ஆட்சியை வன்மையாக கண்டிக்கிறது. மாணவர்களுடன் தோளோடு தோள் நிற்போம் நாங்கள் என்று தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் ஜந்தர் மந்தரில் அமைதியாக நடைபெற்று கொண்டிருந்த மாணவர்களுடைய அந்த போராட்டத்தில் இதே குண்டர்களுடைய கூட்டணி உள்ளே புகுந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தி வன்முறையை பிரயோகிக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக நடைபெற்ற பொழுது, ராகுல் காந்தி கடந்த 13 வருடங்களாக ஆட்சியிலே இல்லை, தங்களால் அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை, ஊழல் புரிய முடியவில்லை, பணம் சேர்க்க முடியவில்லை, தங்களுடைய குடும்பம் செழிப்பாகவில்லை என்பதற்காக மாணவர்களை தூண்டிவிட்டு கலவரத்தை உருவாக்கிய ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநில விவகாரத்தில் அமைதி காப்பது ஏன்? மற்ற எதிர்க்கட்சிகள் ஏன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்று பெயர் சொல்லி அங்கு நீண்ட நாட்களாக டெல்லியில் மிகப்பெரிய பிரச்சனையை தூண்டிவிட்டவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில்
இப்படிப்பட்ட ஒரு பெரும் கோர சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்கிற அதே ஜென்சி அந்த இளைஞர்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்தும் புரியாமல் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்றனர். ராகுல் காந்தி நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சருடைய ராஜினாமாவை கோரினார். ஆனால் ஜார்க்கண்டில் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் தான் அங்கு கல்வித்துறை அமைச்சர். ஏன் அவர்களுடைய ராஜினாமாவை கோரவில்லை? ஏன் உரிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஏன் அதற்கு அக்கௌண்டபிலிட்டி, யார் பொறுப்பேற்பது என்பதை ஏன் சொல்லவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக நம் முன்னே எழுகின்றன. உதாரணத்திற்கு நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ணியத்தையுமே குலைக்க செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. நம்முடைய பாராளுமன்றம் துவங்கிய அன்றுதான் இந்த பிரச்சனையை வேண்டுமென்றே பெரிதாக வெடிக்க வைத்தார்கள். அப்பொழுது முதல்ல அவர் சொன்னது, இந்த முதல் 15 நாட்கள் பாராளுமன்றம் நடக்கக்கூடிய நாட்களை வேண்டுமென்றே பாராளுமன்றம் நடக்க விடாமல் செய்வதற்காக பல்வேறு பிரச்சனைகளை சொன்னார்கள். மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவருடைய ராஜினாமாவை கேட்டார் ராகுல் காந்தி. அதன் பிறகு நீட்டு குறித்து ஒரு விவாதம் வேண்டும் என்று சொன்னார் ராகுல் காந்தி. அதன் பிறகு திரு அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர், பாராளுமன்றத்தில் விரிவாக இது குறித்து பேச வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி அரசாங்கம் மிக தெளிவாக, நீங்கள் பாராளுமன்றத்தை நடத்த விடுங்கள், பாராளுமன்றத்தில் அமளி செய்யாதீர்கள், மக்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு, செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னபோதும் கூட தொடர்ந்து பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் ராகுல் காந்தியும் மற்ற எதிர்க்கட்சிகளும் இடையூறாகவே இருந்து வந்த நிலையில் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் எது குறித்து வேண்டுமானாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டம், அதன் பிறகு பாராளுமன்றம் அருகே நடைபெற்ற தூண்டுதலால் நடைபெற்ற வன்முறை, இவை எல்லாவற்றையும் குறித்து மிக தெளிவாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னார் திரு அமித்ஷா. அப்படி சொன்னால் உடனடியாக பாராளுமன்றத்தில் இது குறித்து விவாதிப்பதற்கு பதிலாக ஓடி ஒளிந்து பாராளுமன்றத்தை நடத்த விடாது செய்வதற்குண்டான அனைத்து வேலைகளையும் ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், ராகுல் காந்தி அவர்களே, ஓடாதீர்கள், ஒளியாதீர்கள், ஓடி ஒளியாதீர்கள் என்று தெளிவாக சொல்கிறோம். இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்போடு செயல்பட வேண்டிய ராகுல் காந்தி தொடர்ந்து ஒரு அராஜக போக்கினை, அனார்கி என்று சொல்வார்கள், ஒரு அராஜக போக்கினை மேற்கொள்வது என்பது தவறானது, கண்டனத்திற்குரியது. இந்த நாட்டை பிளவுபடுத்தும் செயலிலே காங்கிரஸ் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த நாட்டினுடைய இளைஞர்களை, மாணவர்களை தவறாக வழிநடத்தும் செயலிலே இறங்கி இருக்கிறது. அவர்கள் ஆட்சி செய்யும் ஜார்க்கண்ட், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மாணவர்களுடைய கல்வியில், மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் பெரும் ஊழல்களை செய்து வருகிறது என்பதையெல்லாம் ராகுல் காந்தி அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது எதனால் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இதனிடையில் இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ இந்த அரசாங்கம் இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக நாம் இந்த பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த
செஷனில் நாம் மாணவர்களுடைய கோரிக்கையான வருங்காலத்தில் பொது தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் எப்படி நடக்க வேண்டும், முறைகேடு இல்லாமல் எப்படி நடக்க வேண்டும், அப்படி ஒருவேளை முறைகேடு நடந்தால் அதற்கு காரணமானவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்பட வேண்டும், முறைகேடுகளை தடுக்க வேண்டிய வழிமுறைகள் என்பது போன்ற பல்வேறு சட்டங்களை உள்ளடக்கிய மசோதாவை தாக்கல் செய்து அது உடனடியாக இரு அவைகளிலும் அது ஒப்புதல் பெறப்பட்டு நம்முடைய குடியரசுத் தலைவர் ஒப்புதலையும் பெற்று சட்டமாகிவிட்டது. ஆனால் இன்னும் அது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதே நேரத்தில் ஜார்க்கண்டில் அதற்கும் முன்னதாகவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் முடிந்து போன ஒரு விஷயத்தை, சட்டமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். தி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 பொது தேர்வுகள் திருத்த சட்ட மசோதாவை நாம் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில், நம்முடைய தேசிய பாடல் வந்தே மாதரம் அதை அவமதிக்கக்கூடாது என்பதை சொல்லி நம்முடைய நாட்டிற்கு, நம்முடைய தேசத்தினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும், அப்படி யாரேனும் அதை இழிவு செய்தால் அதற்குரிய தண்டனை என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், பிறப்பு இறப்பு பதிவு, அதற்கான சட்ட திருத்த மசோதா, இதை மிக எளிமையாக உறுதியான முறையில் ஏற்கனவே பல்வேறு குளறுபடிகள் இருந்த பல விஷயங்களை நாம் மாற்றி இப்பொழுது அதை மிக சிறப்பாக அதை வடிவமைத்து அதையும் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில், இதில் ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையை அதிகமாக உயர்த்தி, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எண்ணிக்கை அதிகமாக உயர்த்தியிருக்கிறோம். அதே மாதிரி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில், சிறு குறு தொழிலினுடைய சட்டங்கள், அதில் திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த சிறு குறு தொழில் புரிவோருடைய நலனில் அந்த நிறுவனங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய பாதுகாப்பு, அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்திலே கொண்டு பல சட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கோம். இது போன்று பல்வேறு விஷயங்களை இந்த பாராளுமன்றத்தில் நாம் தொடர்ந்து செய்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் நேற்று தீர்மானமாக கொண்டு வந்து அதை முடித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதை ஆதரிக்கிறது. ஆனால் ஒரு மாயை, வழக்கம் போலவே ஏதோ பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளுக்கு எதிராக, மாநில மொழிகளுக்கு எதிராக இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லி ஒரு தவறான ஒரு கற்பனையை உருவாக்கி இருந்தார்கள். எந்த இடத்திலுமே மத்திய அரசு தமிழ்த்தாய் வாழ்த்து அல்லது மாநிலத்தினுடைய வாழ்த்து பாடல் முதலிலே இடம்பெறக்கூடாது என்று எங்கேயுமே எப்போதுமே சொல்லவில்லை. அப்படி சொல்லாத போதே இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று எப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் என்பது, தீர்மானம் போட்டாங்க, நம்மளை ஆதரிக்கிறார் வேற, ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி இதில் அரசியல் ஆதாயம் தேட முனைந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட சென்னை உயர்நீதிமன்றத்திலே மத்திய அரசின் சார்பாக ஒரு வழக்கிலே மிக தெளிவாக மத்திய அரசு முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று எங்கேயுமே சொல்லவில்லை என்பதை தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் நாமும் முதலிருந்து சொல்லி வருகிறோம். அதாவது தேசிய பாடல் வந்தே மாதரமும் தேசிய கீதம் ஜனகணமனவும் ஒன்றன் பின் ஒன்றாக இசைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய உத்தரவு. எந்த இடத்திலும் அதன் பிறகுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று
எங்கேயும் சொல்லவில்லை. அதாவது மேனுஃபேக்சரிங் லைஸ் என்று சொல்வார்கள். பொய்களை தயாரிக்கும் உற்பத்தி கூடமாக தமிழகம், குறிப்பாக ஒரு சில கட்சிகள், இப்பொழுது அந்த குறிப்பான ஒரு சில கட்சிகளில் தாவேகாவும் இணைந்திருப்பது தான் உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் ஒரு கோரிக்கை விடுக்கிறார். ரெக்வஸ்ட் என்று சொல்லலாம். அந்த கோரிக்கையில், ஐயா நிதியமைச்சர் சரியான தமிழிலே உரையாற்ற வேண்டும், இலக்கண பிழை நிறைய இருக்கிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தலே தவறில்லை. அவர் ஒரு கோரிக்கையாக, ஒரு விண்ணப்பமாக செய்கிறார். இனி வருங்காலங்களில் அதை கொஞ்சம் பாருங்கள் என்று சொன்னதற்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியாவே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. சபாநாயகரே, ஏன் கோபப்படுகிறீர்கள், கோபப்படாமல் பதில் சொல்லுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு அந்த நிதியமைச்சர் மரிய வில்சன் நடந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் உடனடியாக குறுக்கிட்டு அது போன்று பேசக்கூடாது என்று தடுத்திருக்க வேண்டும். அவர் சொல்லும் பொழுது, எவ்வளவு தமிழ் படித்திருந்தாலும் கிறிஸ்துவ மதம் போதிக்கக்கூடிய அன்பும் அமைதியும் பொறுமையும் எவ்வளவு தமிழ் படித்திருந்தாலும் பைபிளிலே சொல்வது போல எழுந்திருக்க முடியாது என்று சொல்லியிருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அவருடைய மத நம்பிக்கையை நாம் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை. யார் வேண்டுமானாலும் அவரவருடைய மதங்கள் சார்ந்து இருப்பதில் தவறே கிடையாது. ஆனால் சட்டசபையில் தமிழ் மொழியில் கூட இப்படி இல்லை, தெரியாது என்று சொன்னால் திருக்குறளை படிக்காத ஒரு தமிழர் இருந்துவிட முடியுமா? திருக்குறளில் அன்பையும் பொறுமையையும் பெருமையையும் தமிழின் பெருமையையும் அமைதியையும் குறித்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நம்முடைய தாவேகாவினுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு வகுப்பு எடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. மொழியை விட மதம் பெரிதா என்கின்ற கேள்வியை இன்று தமிழகத்தில் ஏன் யாரும் கேட்கவில்லை? இதே இந்து மத நம்பிக்கைகள் குறித்து வேறு யாரேனும் பேசியிருந்தால் திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்தவர்களும் ஏன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினரும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்களா? யாரை பார்த்து மதவாதி என்று சொல்கிறேன்? தமிழை விட பைபிளில் அவர்களுடைய மத நம்பிக்கைகளில் அன்பும் பொறுமையும் அமைதியும் அதிகமாக போதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதெல்லாம் மதவாதம் இல்லையா? சனாதன தர்மம் என்பது இதைத்தானே போதிக்கிறது. அது இந்து மதம் அல்ல. இந்து என்பது வாழ்க்கை முறை. அப்படி என்றால் ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதமுமே அன்பைத்தான் போதிக்கிறது. என்னுடைய மதம்தான் பெரிது என்று சொல்வது தவறு. என் மதம் சிறந்த மதம் என்று சொல்வதில் தவறே இல்லை, யாராக வேண்டுமானால் சொல்ல. ஆனால் தமிழை காட்டிலும் அது பெரிது என்று எப்படி சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் விட உங்களுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னால் மக்களுக்காக மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இது கண்டிக்கத்தக்கது. இது மட்டுமல்ல, சமீபத்தில் நம்முடைய தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ கத்தோலிக்க ஒரு ஊர்வலத்தில் கலந்து கொண்ட போது அதில் கருத்தடை தவறு, கருத்தடை கொலை, கருத்தடை செய்வது என்பது கொலை செய்வதற்கு சமமானது என்பதெல்லாம் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அந்த கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள், பதாதைகளை பிடித்திருக்கிறார்கள். சமீபத்தில் அவர் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் 2 வாரங்களுக்கு முன்னால் சீரணி அரங்கத்தில் அந்த காலத்தில் தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்துவ மத கூட்டங்கள் நடைபெறும். அது முழுக்க மத மாற்றம் குறித்த கூட்டங்கள். பல்வேறு புகார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எழுந்ததன் அடிப்படையில்
இந்த கூட்டங்களினால போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது, அங்கே மதமாற்றங்கள் நடைபெறுவதற்கான கட்டாய மதமாற்றம் நடைபெறுவதற்கான பல்வேறு விஷயங்கள் நடைபெறுது என்று சொன்னதுனால சீரணி அரங்கத்தையே, அதாவது ஒரு மத நிகழ்ச்சிக்காக பொது இடத்தை பயன்படுத்தக்கூடாது போன்ற பல்வேறு காரணங்களை முன்னிட்டு சீரணி அரங்கத்தை இரவோடு இரவாக இடித்து தள்ளியது அன்றைய ஆட்சி. மீண்டும் அந்த சீரணி அரங்கத்தை நம்முடைய மத எழுச்சிக்காக கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் சபாநாயகர் பிரபாகர் அவர்கள். நாம் எந்த மதத்தையும் நாம் எதிர்த்து பேசவில்லை, ஆனால் ஒரு மதத்தை தூக்கி பிடிப்பது, ஆனால் அதையெல்லாம் மற்ற கட்சிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனவா? இதற்கு காரணம் சிறுபான்மை மக்கள் மொத்தமாக கூட்டு சேர்ந்து வாக்களிக்கிறார்கள், அவர்களை எதிர்க்கக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய போலி மதச்சார்பின்மைவாதிகள் தான் இவர்கள். இதற்கு தான் நம்ம சொல்கிறோம். அன்று திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் இயேசுநாதருடைய அல்லது சிலுவை வைத்திருந்த போது கூட நம்மை கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம் அதில் ஒன்றும் தவறில்லை, அவருடைய நம்பிக்கையை அவர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி சமீபத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒருவர் திருமலைக்கு சென்று அங்கே விவசாய அமைச்சர் அங்கே கொண்டு போய் வழிபட்டு வந்தார், தவறில்லை. அன்றைக்கு அந்த ரோசரி என்று சொல்லப்படுகிற அந்த ஜெப மாலையை நம்முடைய நிதியமைச்சர் அவர் கையிலே எடுத்துகிட்டு வந்தார். நம்மை கேட்டார்கள், நாம் சொன்னோம் அவருடைய நம்பிக்கை என்று. அது வேறு. ஆனால் சட்டசபையில் தமிழை விட உயர்ந்தது என்னுடைய மதம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க மதவாதம்தான் என்று பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொல்லிக் கொள்கிறது. நான் முடிச்சிடறேன். இப்போ இது போன்று பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு கூட நம்முடைய ஒரு அமைச்சர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழாவில், இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒய்எம்சிஏ உடற்கல்வி கல்லூரியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் அவர்கள் துவக்கி வைக்கிறார். அதை துவக்கி வைத்த போது விழாவில் முதலில் கிறிஸ்துவ மத பாடல் பாடப்பட்டிருக்கிறது, அதன் பிறகுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? அதே மாதிரி கிறிஸ்துவ கல்வி மையம் என்பதால் முதலில் ஜெபம் செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். அமைச்சரே சொல்லி ராஜேஷ்குமார் விளக்கம் கொடுக்கிறார். அப்படியானால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இனிமேல் இப்போ பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுறதா எல்லாமே செய்யணுன்றதை ஏற்றுப்பாங்களா? இது திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் இது குறித்து என்ன பேசுகிறார்? காங்கிரஸ் என்ன சொல்லுது? இது என்ன மாதிரியான விளக்கம்? இதே ஒய்எம்சிஏ கல்லூரியில் உடற்பயிற்சி கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய ஒரு முதல்வர், அந்த முதல்வர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பல மாதங்கள் சிறையில் இருந்து இன்றும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மாணவி புகார் கொடுத்தாரோ மெயினர், அதனால தான் போக்சோ, அந்த மாணவி இன்னும் அங்கே அந்த இது இப்பொழுது அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் தான் அந்த மாணவி இன்னும் படித்து கொண்டிருக்கிறார். அந்த முதல்வர் போக்சோ சட்டத்தில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் அவரையே முதல்வராக சேர்த்திருக்கிறது. இது குறித்து தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர வேறு யாருமே இது குறித்து கேள்வி எழுப்பவில்லை. இதற்கு காரணம் என்ன? மதவாதம். கிறிஸ்துவ கல்லூரி என்று சொன்னால் அதனால் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிற அளவிற்கு இன்னைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் இது என்ன மாதிரியான அரசாங்கம் என்றுதான் நாம் கேட்கிறோம். அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் ரீல்ஸ்லாம் போடுறாங்க. பழனி கோவில் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் இறந்து போகிறார், சிறையில் இருக்கிறார். அந்த சார் பதிவாளர் கைது செய்யும் பொழுது சினிமாவில் வரா மாதிரி திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிறாரு. மறுநாள் அவர் இது போன்று பல்வேறு முறைகேடுகள் 2 நாளில் பல கோடி ரூபாய்கள், பல 100 கோடி ரூபாய்கள் இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்திருக்கிறார் என்றெல்லாம்
நாம் தொடர்ந்து செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் அது குறித்தெல்லாம் கவலைப்படாமல் நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று சொல்வது உண்மையிலேயே இந்த அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்று ஒரு கேள்விக்குறியாகத்தான் திமுகவினுடைய நீட்சியாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக சொல்கிறோம். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குற்றவியல் சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று தொடர்ந்து நடைபெற்று, அதே மாதிரி பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு சிறு துளி கூட, ஒரு துரும்பை கூட இந்த அரசாங்கம் கிள்ளி போடவில்லை என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. ஏனென்றால் கட்டமைப்புகளை பெருக்குவது, அதன் மூலம் நாட்டில் வேலை வாய்ப்பை பெருக்குவது, அதன் மூலம் தனி மனித வாழ்வாதாரத்தை உயர்த்துவது, இதுதான் பாஜகவின் தாரக மந்திரம். கடந்த 12 வருடங்களில் நம்முடைய ஸ்பெண்டிங், அதாவது செலவினங்கள், கட்டமைப்புகளை பெருக்குவதன் மூலமாகத்தான் ஒரு மாநிலமோ நாடோ முன்னேற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாதார அடிப்படை கோட்பாடு, அதை முழுக்க மறந்துவிட்டு, நான் அந்த 3 மாதம்தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இவங்க ஒரு பெரிய வரலாறு படைக்கணும்னு சொல்ல, அடுத்த 5 வருடத்திற்கான ரோடு மேப், செல்லும் பாதை என்னவென்பதை கடந்த பட்ஜெட் சொல்லவில்லை. இதை தாண்டி இன்னொரு விஷயம், டீலிமிட்டேஷனில் ஒரு அமைச்சர், நிர்மல்குமார் என்கிற ஒரு அமைச்சர், அவர் கேட்கிறார், தாவேக்கானுடைய அமைச்சர், தமிழ்நாட்டிற்கு டீலிமிட்டேஷன் தேவையில்லை. இதைவிட நான் சொல்லக்கூடாது, சொன்னால் ஒரு அமைச்சரை அப்படி, அதுவும் ஒரு முன்னாள் துணை சபாநாயகர் அவர்களே எங்கள் தலைவரை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையை நான் பேசுவது தவறாகிவிடும். நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, தாவேக்காவை விமர்சிக்கிறாங்க. ஒரு அமைச்சர் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று சொல்லலாமா? கொஞ்சமாவது தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டாமா? நான் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன், இருந்தால் பயன்படுத்துவார்கள். இப்படி பேசலாமா? முதல்ல டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு சொன்னால் என்ன உங்களுக்கு புரியுது? அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்னவென்று தெரியுமா? டீலிமிட்டேஷன் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு அங்கம். நாம் அதை செய்தே ஆக வேண்டும். எப்படி செய்ய போகிறோம்? இதுதான் விஷயம். முதல்ல என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டிற்கு ஒரு சீட்டு குறைஞ்சா கூட, அதாவது 39ல் 1 குறைந்தால் கூட நாங்கள் எதிர்ப்போம்னா. ஆனால் இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? எவ்வளோ கிடைக்கும்னு சொல்கிறோம்? 59 வரும்னு சொல்கிறாங்க. அப்போது 50% முன்னால் என்ன இருக்குதோ அதை விட இன்னொரு 50% அதிகமாக தருகிறோம், 59 வரும் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், டீலிமிட்டேஷனை மத்திய அரசோ பாஜகவோ முடிவு செய்வதில்லை. தொகுதி மறுவரையறை என்பது அது டோட்டலாக தனிப்பட்ட முறையில் அதற்கென்று ஒரு டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டு, ஒரு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவருடைய தலைமையில் தனியாக அதற்கென்று தனி அதிகாரத்தோடு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு எல்லா மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து தான் டீலிமிட்டேஷனை முடிவு பண்ணுவாங்க. 2001 25 வருடங்களுக்கு நாம் செஞ்சுருக்கோம். யார் செஞ்சது? பிஜேபியை செஞ்சிச்சு. எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும், எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும், நாடு முழுக்க இருக்கிறவர்கள் சேர்ந்து அதை உறுதி செய்திருக்கிறது. அப்போ இது நம்முடைய கடமை. 26ல் டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கடமை, ஒவ்வொரு கட்சியினுடைய கடமை. இதில் எப்படி செய்யலான்றது பல்வேறு கருத்துகள் வரலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. அதற்குத்தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உறுதி சொல்ல வேண்டும். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உறுதி செய்து விட்டார்கள். உறுதியாக குறைய, இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவிற்கு இப்பொழுது இருப்பதை விட அதிக சதவிகிதம் சீட்டு தொகுதிகள் கிடைக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். நாம் சொல்லுவோம் அந்த கமிட்டி கிட்ட. இதுதான் விஷயம். இதில் ரொம்ப உண்மையிலேயே எல்லோராலும் புத்திசாலின்னு நினைக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர் சொல்கிறார், ஏன் இப்போ இருக்கிற 545லேயே இந்த 33% பெண்களுக்கு கொடுத்துடக்கூடாதா அப்படின்னு. அதாவது போகாத ஊருக்கு வழி தேடுவது கதை. இதே பெண்கள் மசோதா
மகளிர் இடஒதுக்கீடு சம்பந்தமான மசோதாவில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. என்னன்னு, 2026 சென்சஸ் எடுத்த உடனே அதுலேருந்து 33% கொடுப்பதாகத்தான் அந்த சட்டத்திலே இருக்குது. இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் அது முன்வைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற ஒரு சட்டத்தையே இப்போ மாற்றணும்னு சொல்கிறாரு கார்த்தி சிதம்பரம். இது எப்படி சாத்தியம்? எல்லாமே குழப்ப வேண்டியது. நீங்கள் என்ன கேட்டீர்கள்? ஒரு சீட்டு குறையக்கூடாதுங்க. இப்போ 20 சீட்டு அதிகமாக வருது தமிழ்நாட்டுக்கு. ஆனாலும் ஒரே குழப்பம். அப்படி செஞ்சுருவாங்க, இப்படி பிஜேபி ஏதோ செஞ்சிடும். பிஜேபி என்ன செய்யும்? பிஜேபிக்கும் டீலிமிட்டேஷன் என்ன சம்மந்தம்? இதுதான் பிரச்சனையே. அதே மாதிரி தான் எஃப்சிஆர்ஏ பில், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் பில், மிக தெளிவாக நாம் சொல்கிறோம். அமெரிக்காவிலிருந்து எதிர்ப்பு வருது. அமெரிக்காவில் இதைவிட கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. இருக்கின்றன. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த முறைகேடுகளை சமாளிக்க வேண்டும். ஒரு என்ஜிஓ சில கோடி ரூபாய்களை வாங்கிவிட்டு நாங்கள் பணம் வந்துருச்சு அப்படின்னு மூடிட்டு போகிறோன்னு போயிட முடியாது. அப்படி போயிட்டா அந்த சொத்துக்களை நாம் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்கிறாங்க. எப்படி தப்பாகும்? நீ லைசன்ஸ் ரெனியூ பண்ணலைன்னா, ரத்தாயிருச்சுன்னா. ஆனாலும் திரு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். என்னன்னு, ஒருவேளை அது நீங்கள் மறுபடியும் அந்த உரிமத்தை புதுப்பித்தால் உங்கள்கிட்டே வந்துடும். அதுவரையிலும் அரசாங்கம் அதை பார்த்து கொள்ளும். ரொம்ப தெளிவான, நேர்மையான, வெளிப்படையான ஒரு மசோதா. இதை வேண்டுமென்றே எதிர்க்கிறார். காரணம் என்ன? மதவாதம். ஆகவே மதவாதத்தினுடைய உச்சகட்டத்தில் தான் இன்னைக்கு காங்கிரஸ், திமுக போன்ற அனைத்து கட்சியும் நடந்து கொண்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம சொல்ல வேண்டியது. குறிப்பாக ஜார்க்கண்ட் விவகாரம், அதே மாதிரி பல்வேறு சட்டங்களை நாம் இந்த பாராளுமன்ற தொடரில் உருவாக்கி இருக்கிறோம். ஏதோ பாராளுமன்றத்தை இவங்க முடக்கிறான். பாராளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் முடக்குவதனால் மட்டும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு தேவையானவைகளை நாம் செய்யாது இருந்து விடவில்லை என்பதை எல்லாம் உங்களிடத்திலே சொல்லி, தமிழகத்தில் கூட பொருளாதார ரீதியாக எந்த விதமான ஒரு முன்னெடுப்பையும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. தொடர்ந்து தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். குற்ற சம்பவங்களை கண்டுபிடிப்பதிலே கூட எதையுமே செய்வதில்லை என்பது உட்பட எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஒரு நபர் மீது, ஒரு இன்ஸ்பெக்டர் மீது, ஒரு ஆய்வாளர் மீது புகார் கொடுத்ததில் 40 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக ஒருவர் புகார் கொடுத்துருக்கிறார். கைது செய்யப்பட்டார் ஒரு இன்ஸ்பெக்டர். ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம். இதை விட ஒரு வெட்கக்கேடு ஏதாவது இருக்க முடியுமா? அப்போ திமுக ஆட்சி எந்த அளவு, நாமெல்லாம் திமுக ஆட்சி குறித்து பேசிக்கொண்டிருந்தது சரியாக இருக்குது. ஒரு ஆய்வாளரே 40 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த ஆம்ஸ்ட்ராங் மரணம் இப்பொழுது சிபிஐ வசம் சென்றிருக்கிறது. அதனால் அந்த ஆம்ஸ்ட்ராங் மரணத்தினுடைய படுகொலை பின்னணியில் யாரெல்லாம், குறிப்பாக அந்த நேரத்தில் பல்வேறு யூடியூப்புகளில் கூட பார்த்தோம், பல்வேறு செய்தித்தாள்களில் பார்த்தோம், இந்த அரசியல்வாதி சம்மந்தப்பட்டிருக்கார், இந்த அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கார் பார்த்தோம். யாரையும் விட்டு விடாமல் நீதிமன்றத்தின் முன் அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. நாம் சொல்வது, மதம் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பாரதிய ஜனதா கட்சி யாருடைய மதத்திலும் தலையிடாது. ஆனால் அதே சமயத்தில் மத திணிப்பை, உதாரணத்துக்கு நான் சொன்ன இந்த கருக்கலைப்பு விவகாரத்தில் கத்தோலிக்க பழமைவாத சிந்தனை அது. இதே விஷயம் நாம் சொன்னாக்க, இந்துக்கள் மூலமாக சொன்னால் இது இந்துக்களுடைய பழமைவாதம்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், கத்தோலிக்க பழமைவாதத்தை வீரமணி ஏன் கண்டிக்கவில்லை? மு.க. ஸ்டாலின் ஏன் கண்டிக்கவில்லை? இதுதான் நம்முடைய கேள்வி. 1971 இந்த சட்டம் வருகிறது. எதற்காக? பெண்களுக்கு உரிமை இருக்கிறது.
அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். இது முழுக்க முழுக்க பெண் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போது 1971 வந்த பொழுது சென்னையில் அன்னை தெரசா அவர்கள் சொல்கிறார், கருக்கலைப்பு என்பது கொலை, இதை அனுமதிக்க முடியாது, சட்டமே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உண்மை, நடந்த விஷயம். அப்போது இது முழுக்க முழுக்க கிறிஸ்துவ மத அடிப்படையில் சட்டம் கருக்கலைப்பை முழுமையாக உரிமை கொடுக்கிறது. நாம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது மாதிரி செய்வது தவறு. முதலமைச்சர் உறுதியாக சொல்ல வேண்டும். நான் அதைத்தான் சொன்னேன். பல விஷயங்கள் இருக்கின்றன. முதலமைச்சர் இயேசு கிறிஸ்து படத்தை வைத்துக் கொள்ளட்டும், நாம் ஒன்றும் இல்லை சிலுவையை வைத்துக்கொள்ளணும், நாம் அதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் தெரியாது, அவருடைய நம்பிக்கை. ஆனால் ஒரு சட்டசபையில் மொழியை விட என்னுடைய மதம் உயர்ந்தது என்று சொல்வது தவறானது. அதை தான் நம்ம சொல்கிறோம். இதில் நூலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னுடைய ட்விட்டர்லேயே போடும்போது சில பேர் மதவாதம் பேசுகிறாங்க. நாங்கள் மதவாதம் பேசலை. மதவாதம் பேசுவது, மதவாதத்தை கடைபிடிப்பது அவர்கள் தவறு. அது யாராக இருந்தாலும் தவறு. சபாநாயகர் செய்தாலும் தவறு தான். தொடர்ந்து அது போன்று செய்து வருகிறார்கள். நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இப்போ ராஜேஷ்குமார் பேசுகிறார், அது எப்படி அது ஒரு தனியாருடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு அமைச்சர் கலந்து கொள்கிறார் எனும் பொழுது தவறு தானே அது. தமிழ்த்தாய் வாழ்த்து இதனால் இப்படி பாடினாங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான ஒரு நியாயம் அது? சரி, அப்போ ஜீவோ போட சொல்லுங்கள், ஜீவோ போட சொல்லுங்கள். எல்லா கல்லூரியிலையும் இனிமேல் இந்து மதத்தை பாடட்டுன்னு போட சொல்லுங்கள். அப்போ என்ன பொதுவாக அடையாள சின்னங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? அதுவும் இப்போ போட்டிருக்கிறாங்கல்ல, தவறு தானே. அப்போது ஒரு தனியார் பள்ளின்னா ஒன்று, அரசு பள்ளின்னா ஒன்றா? அப்போ அரசு பள்ளிகளில் எத்தனை இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் உரிமை இல்லையா? இதெல்லாம் என்ன நியாயம்? இது நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு உண்மையிலேயே விளக்கம் கொடுக்க வேண்டியது யார்? OMCA கல்லூரி. இவர் ஏன் பேசுகிறாரு? சார், திருப்பி ஒரு விஷயந்தான் சார் சொல்கிறோம். நீட்டை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டோ அதுதான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் பேசுங்க. இந்த மாதிரி பல முறை உச்ச நீதிமன்றத்தில் பேசியும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எத்தனை பேர்? 600 பேர் இந்த முறை அரசு கல்லூரி மாணவர்கள், இஃப் ஐ எம் ரைட், அரசு பள்ளி மாணவர்கள் 600 பேர் தானே சார் இன்றைக்கி இந்த வருடம்? இது எப்படி சாத்தியமாயிற்று? நீட்டின் மூலமாக மட்டுமே சாத்தியமாயிற்று. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். நீட்டுக்கு முன்னால் எவ்வளவு அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்தாங்க, எவ்வளவு அரசு பள்ளி மாணவிகள் நீட்டுக்கு பிறகு சேர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் கணக்கு போட்டு பாருங்கள். அதாவது தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு வருடத்தில் சேர்ந்தவங்க 50 வருடத்தில் நீட்டுக்கு முன்னால் சேர்ந்தவங்களுக்கு சமமாக இருப்பாங்க. அதே மாதிரி கிராமப்புற அனைத்து மாவட்டங்களையும் எடுத்து பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறது. இது வேண்டுமென்றே அரசியலுக்காக செய்யப்படுகிற ஒரு மலிவான அரசியல் நாடகம்தான் நீட் எதிர்ப்பு என்பது. நாங்கள் ஒரே கையெழுத்தில் நீட்டை தூக்கிடுவோன்னாரு, அவங்களே தூக்கிட்டாங்க ஆட்சி விட்டு. அப்போது நீட்டுக்கு எதிராக நீங்கள் சொல்லாதீங்க. நீட்டுக்கு எதிராக நீங்கள் போனோம்னா உங்களுக்கு உரிமை இருக்கிறது, தாராளமாக உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க, அங்கே வாதம் பண்ணுங்க, புரியுங்க, என்ன சொல்லுவீங்க, அதுதான் விஷயம். பல முறை சொல்லிட்டாங்க நீதிமன்றம். அதுதான் நளினி சிதம்பரம் சொன்னாங்க, ஆண்டவனே வந்தாலும் இனிமேல் நீட்டை நிறுத்த முடியாதுன்னு ஏன் சொன்னாங்க? அதுக்கு தான் சொன்னாங்க. நீதிமன்றத்தில் இவர்களுடைய வாதங்கள் அனைத்துமே பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேற எதுவும் இருக்கா? நன்றி. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். எந்த ஒரு லஞ்சம் இல்லாத
நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, வரவேற்குது. ஆனால் அந்த லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாதனால தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய வருமானம் பெருகும்னு சொல்கிற விஷயம் தப்பு, ஸ்பெகுலேஷன். அதுதான் நம்ம சொல்கிறோம். நாங்கள் வரவேற்கிறோம், தெளிவாக செய்யுங்க, இவ்வளவுதான் விஷயமே. நீங்கள் இப்போ போதையில்லா தமிழகம் என்பதை நாம் தொடர்ந்து பிஜேபி தொடர்ந்து செய்து வருகிறது. பல்வேறு கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், பல்வேறு ரேலிஸ் நடத்தியிருக்கிறோம், பேரணிகள் நடத்தியிருக்கிறோம், கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இது எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் முதலமைச்சர் இதில் அதிக கவனம் செலுத்தணும்னு தான் நாங்களும் சொல்கிறோம். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் என்பது அதிகமாக இருந்தது, உண்மைதான். அதை நீங்கள் அடக்குவதற்கு உண்டான அதுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸரை போடும்போது திறமையான ஆஃபீஸராக போடுங்க. டிவிஎஸ்சியில் போட்ட மாதிரி போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.